ஸ்பாக்டகஸ் 300 வீரர்களோட 300 பருத்தி வீரர்கள் படத்தை ஒரு தடவை போட்டுப்பார். நாங்கள் 300 பேர் தான், அவன் 3000-4000 பேர் எதிரி படையில் மதப்பான், அப்படி கொக்கரிப்பான். 300 பேரை வச்சு எப்படா அப்படின்பா. நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. மன்னர் கட்டபொம்மன் கோட்டை விட்டு வெளியேறிய பிறகு வந்துரு சுந்தரலிங்கம்னு கூப்பிடும்போது என்னைய தாண்டித்தான் இந்த கோட்டையை வெள்ளக்காரன் தொட முடியும்னு ஒற்றை மகனை கோட்டை வாசல்ல நின்று 8 நாள் சண்டை போட்டிருக்கான் நம்ம பாட்டன் சுந்தரலிங்கம். அவன் பேரனும் பேத்திகளும் நாமங்கிற திமிர் அவங்க எல்லாருக்கும் இருக்கு. சரணடைஞ்சு பதவி வாங்கி வாழ்ந்திருக்கலாம் அமர்து பாண்டியர்கள், நமது முன்னவர்கள், நமது பாட்டன்கள். 8 மாதம் சண்டை போட்டிருக்கான். 8 மாதம். இதே திருச்சியை கடந்த ஒரு படையை நடத்தி வரும்போதெல்லாம் பல்லாயிரக்கணக்கில் வேளாண்குடி மக்கள் வாளோடும் இந்த வேல்கம்போடும் அருவாளோடும் அவர் படையில் இணைந்தது வரலாறு. அது மாதிரி நம்முடைய படையில் நம் மக்கள் இணைவார்கள். நம்பிக்கையோடு நடத்த படையை அன்னை இருக்கேன். நமக்கு கருத்தியல் புரட்சி. நம்மளை மிஞ்சி இங்கே எவனும் எதையும் ஒன்றும் தாண்டி முடியாது. நம்ம மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறையை தீர்க்க வந்தவர்கள். மக்களிடம் இருந்தே மக்களுக்காக வந்தவர்கள். இங்கே தலைவன் தொண்டன்கிற பேச்சு கிடையாது. அண்ணன், தம்பி, மாமன், மச்சனன், சித்தப்பன், பெரியப்பன், ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். எங்களுக்கு ஒரே சாதி, தமிழ் சாதி. தமிழ் சாதியின் மக்கள் நாங்க. அடிக்கிறோம் ஏறி. நாம சாகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் சத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம சத்தியத்தின் பிள்ளைகள், ஜெயிப்போம். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது.